வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா டிஎன்பிசி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு காமர்ஸ் அதில் வந்து 2017 கேட்கப்பட்ட ஃபங்க்ஷனல் அனலைசிஸ் அந்த சப்ஜெக்டில் இருந்தால் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் க்ளோஸ் கிராப் தேரம் வாட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு கிராப் தேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்மளுக்கு க்ளோஸ் கிராப் தேரம் தான். எப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் அண்ட் ஒய் பி வார்னர் ஸ்பேசஸ் அண்ட் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் the closed linear map then f is continuous. மற்றதில் அந்த closed linear map வந்தாலுமே கிளியராக இல்லை. ஸோ இதில் நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் ரைட்டான ஆப்ஷன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்துங்க. let x and y be a Born spaces and f from x to y closed linear map then f is continuous. ஸோ அடுத்து இதில் செகண்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட்டேஷன் எங்கேயாவது ஒரு இடம் மாறி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த க்ளோஸ் கிராப் தேரம் வந்து மேலே நேமு கொடுத்து தேரம் உள்ளே கேட்டிருந்தாங்களா, இதே கொஸ்டின் பேப்பரில் வேறு இடத்துல இருந்தது நான் உங்களுக்கு பக்கத்தில் போட்டிருக்கேன் புரியறதுக்காக. அதே தேரத்தை அங்கே ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இங்கே நேமு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி 2-3 கொஸ்டின் வந்து நம்மளுக்கு டூப்ளிகேஷன் ஆகியிருக்கும். பட்டு அது நேம் மாறி இருக்கலாம், அவ்வளோதான். ஃபார்ம் மாறி இருக்கும். ஸோ let x and y be Born spaces and f from x be a closed linear map then f is continuous. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா க்ளோஸ்டு கிராப் தேரம். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா let x and y be a norm spaces if f from the set of all bounded linear map then which one of the following is not true னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நாம் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு நாம் எக்ஸ், இது கரெக்டு. நாம் எஃப் யூஸ்லாம் வந்து சுப்ரீமம் ஆஃப் நாம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் நாம் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, இதுவும் கரெக்டு. நாம் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எஃப் இன்ட்டு நாம் எக்ஸ், இதுவும் கரெக்டு. இதில் இது ஃபஸ்ட்டு தான் நம்மளுக்கு வந்து தப்பு. பட் ஆனால் இதுதான் இங்கே நம்மளுக்கு நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான ஆப்ஷன். ஏன்னா எப்படியுமே நாம் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆல்ஃபான்னு வராது. ஞாபகம் வச்சிங்க, இந்த 3 ஃபார்மில் இருக்கலாமா கண்டு இந்த ஃபார்மில் வராது. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ தான் இதுக்கு ரைட்டான ஆப்ஷன். அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா let x denote a normed space over K and A belongs to BL of X. If A is invertible then sigma of A inverse என்னன்னு கேட்குறாங்க. ஸோ sigma of A inverse இது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக அந்த sigma of A inverse வேலை எப்படி வரும்னா இது வந்து if A வந்து invertible X denote a normed space over Kன்றதுனால இங்கே K inverse K எங்கே இருக்கும், K belongs to sigma of A. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு ரைட்டான ஆப்ஷன். அதுக்கப்புறம் சிக்மா ஆஃப் ஏ வாட்னு கேட்டிருக்காங்க. சிக்மா ஆஃப் ஏ வந்து கே பிலாங்ஸ் டு கேபிட்டல் கே, ஏ மைனஸ் கேஐ இஸ் நாட் இன்வெர்டிபிள், தென் ஸ்கேலர் பிலாங்கிங் டு சிக்மா ஆஃப் ஏ. இந்த சிக்மா ஆஃப் ஏ அதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரல் வேல்யூன்னு சொல்லுவாங்க, ஐகன் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான் ஸ்பெக்ட்ரம் வேல்யூ, கேரக்டரிஸ்டிக்ஸ் வேல்யூ, இதெல்லாம் ஒன்று தான் நம்மளுக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஃபார் 5th one. சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கு பார்த்தோம்னா let x be a normed space and y be a subspace of x for x belongs to capital X, y belongs to capital Y and small k belongs to capital K, then norm of kx plus y என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக norm of kx plus y என்னும்போது இந்த k வெளியே வரும்போது less than or equal to norm modulus k போட்டு distance between these 2 points. ஸோ ஆப்ஷன் வந்து சி வரும் நமக்கு. இது அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ஆப்ஷனில் நம்மளுக்கு எல்லாமே பாருங்கள் கிரேட்டர் தென் ஈக்குவல்ட்டாக இருக்குது. ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் கமா ஒய்னர் ஆப்ஷன் சி தான் 6th கொஸ்டினுக்கு. அடுத்து 7th கொஸ்டினை பார்த்துடலாம். 7th பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின். நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான சம்மன்றதுனால இதை ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கேன். சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஹெச் வந்து இல்பர்ட் ஸ்பேஸு, ஹெச் ஸ்டார் பி இட்ஸ் காஞ்சுகேட் ஸ்பேஸு, then the mapping psi from h to h star na defined by எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, psi of y na fy.
ஊஸ் fy ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம், நாம் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு எழுதலாம் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச். இந்த கிவன் ஆப்ஷனில் விச் ஒன் இஸ் நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 1 to 1 தான் இது, ஆன் டு அடிட்டிவ், லீனியர் வராது. ஸோ அது எப்படின்றத பார்த்துடலாம் ஒரு ப்ரூஃபாக. நமக்கு கொடுத்துருக்கிற டெஃபினேஷன் வந்து சை ஆஃப் ஒய்னா எப்படி எழுதலாம், எஃப்ஒய். அகெயின் எஃப்ஐ ஆஃப் எக்ஸை எக்ஸ் கமா ஒய்னு எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷனை 1 to 1 எடுத்துக்கிறேன் நான். 1 to 1க்கு என்ன சொல்லுவோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2னா திஸ் இம்ப்ளைஸ் x1 ஈக்குவல் டு x2னும். அதே தான் இங்கே y1 y2 வந்து ஹெச்சில் எடுத்துக்கிறேன். அப்போ சை ஆஃப் y1 ஈக்குவல் டு எஃப் y1 எழுதலாமா பை த டெஃபினேஷன். சை ஆஃப் y2 ஈக்குவல் டு எஃப் y2. அகைன் இமேஜஸ் ஈக்குவலாக எடுத்துக்கிறேன். சரிங்களா. சை ஆஃப் y1 எப்படி எழுதலாம், எஃப் ஆஃப் y1 ஈக்குவல் டு இது எஃப் ஆஃப் y2 எழுதலாம். இது அகைன் ஆஃப் எக்ஸ் போட்டுக்கிறோம். பை த டெஃபினேஷன் என்ன எழுதலாம், எக்ஸ் கமா y1 எக்ஸ் கமா y2. அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வந்துடுங்க, மைனஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா இதில் காமன் டைம் எப்படி எழுதலாம், எக்ஸ் கமா y1 மைனஸ் y2. இது ஈக்குவல் டு 0 வந்துடுச்சு இல்லையா. அப்போ எப்போ 0 ஆகும், இது ரெண்டும் ஒன்றா தான் 0 ஆகும். ஸோ எக்ஸுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம், y1 minus y2 comma y1 minus y2 equal to 0. Taking x equal to y1 minus y2. Thus y1 minus y2 equal to 0 வந்துச்சுன்னா y1 equal to y2. ஸோ நம்ம எடுத்தது இங்கே சை ஆஃப் y1 equal to சை ஆஃப் y2 எடுத்தோம். பட் இங்கே வந்திருக்கிறது y1 equal to y2. அப்போ இந்த மேப்பிங் என்னது, இட் இஸ் ஏ 1 to 1 டெஃபினேஷன் வந்துடுச்சிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட், அது இன்கரெக்ட் நம்மளுக்கு கிடையாது. ஸோ அடுத்து பி ஆப்ஷன் வந்து ஆன் டு ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஆன் டு நம்ம நார்மலாக டெஃபினேஷன் என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்த்தலாம். ஆன் டு டெஃபினேஷன் என்ன, இஃப் ஏ ஃப்ரம் பி டு மேப்பிங் ஆகுதுன்னா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்லுவோமா. இதுதான் நம்மளுக்கு ஆன் டு டெஃபினேஷன் சொல்லுவோம். எஃப் ஃப்ரம் ஏ டு பியில் ஆச்சுன்னா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி. ஸோ ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் அங்கே இமேஜ் கிடச்சிடணும். சரிங்களா. ஃபார் எவ்ரி எலிமெண்ட்டுன்னு பின்னு வந்துடும். ஸோ இப்போ அதை தான் இங்கே சொல்ல போகிறோம். y is on to சொல்ல போகிறோம். ஸோ let f be a arbitrary functional in h star கொடுத்துருக்குறாங்க. then there exists a unique vector y such that f of x is equal to x comma y. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தேரம் இருக்குது, ரேஸ் ரெப்ரசன்டேஷன் தேரம் ஃபார் கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷன் ஆன் ஹில்பர்ட் ஸ்பேஸ். என்னென்னா h ஹில்பர்ட் ஸ்பேஸாக இருக்குது, f be an arbitrary functional in H star, then there exists a unique vector y belongs to S such that f equal to fy, that is f of x equal to f of x comma y. ஸோ இந்த தேரத்தை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், there exists a unique vector y belongs to y such that f of x equal to x comma y. ஸோ அப்போ பை டெஃபினேஷன் ஆஃப் f of y என்ன வருது நம்மளுக்கு, f equal to fy வந்துடுது. இங்கே fy எப்படி எழுதுறது, psi of y equal to fy equal to f. தென் என்ன ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக, எஃப் ஆஃப் சை ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எஃப். ஸோ சை இஸ் எ மேப்பிங் ஆஃப் ஹெச் ஆன் டு ஹெச் ஸ்டார். ஸோ நமக்கு வந்து சை இஸ் ஆன் டு வந்துடுச்சு. ஸோ பியும் ரைட்டு. நெக்ஸ்ட் அடிட்டிவ் ப்ரூவ் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து சி தான் நாட் ரைட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் டிஎம் ப்ரூவ் பண்ணிடுறேன். சை இஸ் அடிட்டிவ்னா என்னது, சை ஆஃப் y1 ப்ளஸ் y2 என்ன பிரியும், சை ஆஃப் y1 ப்ளஸ் சை ஆஃப் y2ன்னு பிரியணும். அதான் நம்ம அடிட்டிவ்க்கு. ஓகே, பை த டெஃபினேஷன் ஆஃப் சை என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம், ப்ளஸ் பண்ணி. இது இப்படி இருந்தால் இப்படி எழுதலாமா. அதுக்கப்புறம் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அகைன் என்ன பண்ணுறது, ரிவர்ஸில் வரும், fy1 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இப்படி இருந்தால் fy2 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு fy1 ப்ளஸ் fy2 எக்ஸை காமன் எடுத்தாச்சு. பை த ஈக்குவலிட்டி ஆஃப் டூ மேப்பிங்ஸ் எப்படி எழுதலாம், fy1 plus y2 equal to fy1 plus fy2. இதுக்கு பேர் இந்த வேல்யூ வந்துடும். இது ரெண்டு பிரிச்சாச்சு. ஸோ அடிட்டிவ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஓகே. ஸோ சி தான் நமக்கு லீனியராக வராது. லீனியருக்கு என்ன பண்ணும், எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி எஃப் ஆஃப் ஒய். அப்படி ஒரே இதை போட்டுடலாம். லெட் ஒய் பிலாங்ஸ் டு ஹெச்சில் எடுக்கிறோம். ஆல்ஃபா பிஏ எனி ஸ்கேலார், தென் சை ஆஃப் ஆல்ஃபா ஒய் என்னென்னு எழுதலாம், எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஒய்னு எழுதலாமா by the definition of psi. Okay, f alpha of y equal to x comma alpha ன்னு எழுதலாமா. இந்த டேர்மில் ஆல்ஃபா எடுத்தோம்னா ஆல்ஃபா பார்னு வருமா, இமேஜினரி. ஆல்ஃபா பார் ஆஃப் fy ஆஃப் எழுதலாம், ஆல்ஃபா பார் ஆஃப் fy ஆஃப் எக்ஸ் எழுதுமா. ஸோ நம்ம எடுத்தது f alpha y equal to ஆல்ஃபா பார் fy வந்தது.
பை த டெஃபினிஷன் ஆஃப் சை இப்படி எழுதலாம், இப்படி எழுதிக்கலாமா? ஸோ வெளியில் வெறும்னா ஆல்ஃபா மட்டும்தான் வந்துருக்கணும், பட் அதுக்கு பதிலாக காஞ்சிகேட்டாக வெளியே வந்திருக்கு இல்லையா? ஸோ த மேப்பிங் psi is not a linear mapping. ஆனால் அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்க இந்த மேப்பிங்கை, such a mapping is called a conjugate linear mapன்னு சொல்லுவாங்க. ஏன்னா காஞ்சிகேட் தானே வெளியே வந்திருக்கு நம்மளுக்கு நம்பரு. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு என்னது, psi வந்து லீனியர் கிடையாது. பிகாஸ் psi வந்து அடிட்டிவ் ஆன் டு 1 to 1, பட் இட் இஸ் நாட் ஏ லீனியர். ஆனால் அது என்ன லீனியர் சொல்லுவாங்க, காஞ்சிகேட் லீனியர் மேப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு சி தான் கரெக்டு லாஸ்ட்டு சம்முக்கு. இதுக்கப்புறம் பானஸ் ஸ்பேஸை கொடுத்துட்டு அதில் எது நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. xn இஸ் எ சீக்வன்ஸ் இன் எக்ஸ் அண்டு சமேஷன் நாம் xn லெஸ் தென் இன்ஃபினிட்டினா வெறுமனே xn இன்ஃபினிட்டி. ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். xn இஸ் எ காசி சீக்வன்ஸ் இன் எக்ஸ்னா ஆட்டோமேட்டிக்காக xn என்ன ஆக போகுது, உங்களுக்கு கன்வெர்ஜ் ஆக போகுது, இது நார்மல். இந்த சி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்குற ஏக்கு கான்ட்ராவாக இருக்குது பாருங்கள். ஏ என்ன சொல்லியிருக்காங்க, xn இஸ் எ சீக்வன்ஸ் இன் எக்ஸ் அண்டு சமேஷன் n 1 to infinity நாம் xn லெஸ் தென் இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்களா. இங்கே நாம இருந்தால் இங்கே வெறுமனே xn, ஆனால் இதில் பாருங்கள் xn தான் நாம் வராது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான் ராங்கு. தட் மீன்ஸ் அதுதான் நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ரைட் ஆப்ஷன். தேர்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி நாம்டு ஸ்பேஸ்னால் டூஎல் எக்ஸ் டேஸ் இஸ் ஆல்சோ பானஸ் ஸ்பேஸ்னு வந்துடும். ஸோ அதுவும் ஓகே தான். ஸோ நைன்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா let x be an inner product space if E contained in X is convex. There exists best approximation from U to any x belongs to capital S. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ்னு அப்படி வந்தால் கண்டிப்பாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் ஒன்று தான் நமக்கு வரும். அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் 2 அதெல்லாம் வராது. அட்மோஸ்ட் எக்ஸாக்டாக 1 மட்டும் நம்மளுக்கு வரும். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸாக இருந்து E contained in X இருந்தால் there exists a best approximation from E to any x belongs to capital X at most 1. ஸோ அது 9th முடியுது நம்மளுக்கு. அடுத்து 10th பார்த்தீங்கன்னா இந்த பெசல் இன்இக்வாலிட்டினுடைய டேர்மாக இருக்குது பாருங்கள். let H be a Hilbert space and let X be any arbitrary vector in X H. The Fourier expansion of X is என்னது, x summation x, EI into EA if sequence EI is வாட்னு கேட்டிருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் ஏன்னு வந்து நம்ம என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ நார்மல்னு வரும். பட் இதில் வந்து ஃபோரியர் எக்ஸ்பென்ஷனில் கம்ப்ளீட் ஆர்த்தோ நார்மல், கம்ப்ளீட் ஆர்த்தோகனல் வராது, ஆர்த்தோ நார்மல். இஐன்னு இதில் வந்தால் ஆர்த்தோ நார்மல் தான். அந்த பெசில்ஸ் இன்இக்வாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஃபார் ஆர்த்தோ நார்மலுக்கு தான் போடுவோம் நம்ம. ஸோ ஏ கம்ப்ளீட் ஆர்த்தோ நார்மல் செட் இன் எச். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபங்க்ஷனல் இதில். 11th பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டு. T be an operator on Hilbert space H, then for any vector y, z belongs to H and for all x belongs to capital H, its adjoint T star satisfies னு கேட்டிருக்காங்க. ஸோ adjoint T star satisfies இதில் ஃபஸ்ட்டு கிடையாது, செகண்டு கிடையாது, தேர்டும் கிடையாது, லாஸ்ட்டு தான் ரொம்ப சிம்பிளானது. adjoint ப்ளஸ் வந்து அடிட்டிவ் அப்படியே ஸ்ப்ளிட் அப் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து 12th கொஸ்டினை பார்த்துடலாம். 11க்கு அப்புறம் 12 நம்பர் மாற்றி போட்டிருக்கு. ஸோ இது 12th கொஸ்டின். let H be a Hilbert space and A belongs to BL of H, R belongs to capital K, then which one is of the following is not true கேட்டிருக்காங்க. ஸோ நாட் ட்ரூ பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சுபிடிச்சிடலாம். அந்த லாஸ்ட் பாருங்கள் ரிவர்சலில் வரல, ஏபி ஹோல் ஸ்டார்னா பி ஸ்டார் ஏ ஸ்டார்னு வரும், அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளுக்கு ராங்கான ஒன்று, மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா 15th கொஸ்டின் பார்த்தோம்னா let X be a normed space with norm on it, then norm என்னன்னு கேட்டிருக்காங்க. நார்ம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும் அண்டு ரியல் வேலிட் ஃபங்க்ஷனாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு. கண்டினியூஸாக இருந்து காம்ப்ளெக்ஸ் வேரியபிளாலாம் இருக்காது, டிஸ்கண்டினியூட்டி நாட் நெசசரி இதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்மளுக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு இஸ் எ கண்டினியூஸ் ரியல் வேலிட் ஃபங்க்ஷன். ஆப்ஷன் ஏ தான் ரைட்டான ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு 16th பார்த்தோம்னா ஒரு ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ் எக்ஸும் ஒய்யும் ஆர்த்தோகனலாக இருக்குது.
என்னென்னு கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது இந்த பித்தாகரஸ் தியரம் அட்ஜஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதனுடைய 2 டேர்ம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாம் ஒய் ஸ்கொயர்னு வரும். அந்த டேர்ம் மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்த்தோகனலாக இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இது நாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரும் நாம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரும் வென்எவர் ஈக்குவல் எப்போன்னா எக்ஸும் ஒய்யும் வந்து ஆர்த்தோகனலாக இருக்கும் பட்சத்தில். ஸோ அதுக்கப்புறம் 17th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரல் தான் கேட்டிருக்காங்க. பட் அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நாட் ட்ரூ கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம 3 ஆப்ஷன் தெரிஞ்சால் தான் நாட் ட்ரூ கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ட்ரூ? ஃபஸ்ட்டு செட்டு பார்த்தோம்னா ஏ மைனஸ் கேஐ வந்து இன்வெர்ட்டிபிளாக இருந்தால் இட் இஸ் ஏ ரிசால்வன்ட் செட்டு தான், கரெக்டு. அதே மாதிரி ஏ மைனஸ் கேஐ இஸ் நாட் இன்வெர்ட்டிபிளாக இருந்தால் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ, இதுவும் கரெக்டு. நல்ல முக்கியமான கொஸ்டின், ஏன்னா 3 டெஃபினேஷனும் கொடுத்தாச்சு. சிக்மா இ ஆஃப் ஏ ஈக்குவல் டு கே பிலாங்ஸ் டு கேனா இட் இஸ் நாட் இன்ஜெக்டிவ், அப்படின்னா ஐகன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க, அதுவும் கரெக்டு. ஸோ இந்த பவுண்டட் பேலோ மட்டும் வராது, அப்ராக்சிமேட் ஐகன் ஸ்பெக்ட்ரம் இது கிடையாது. ஸோ அப்போ நமக்கு தேவையான ஆப்ஷன் இது தான். சரிங்களா, டி தான் நமக்கு ஒரு கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ரொம்ப சிம்பிள் ஆர்த்தோகனல் வச்சு தான் கேட்டிருக்காங்க. என்னென்னா let x be an inner product spaceன்னு சொல்லியாச்சு. இங்கே இருக்கிற x1 x2 up to xn be ஆர்த்தோகனல். அப்போ ஆர்த்தோகனல் இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா, இங்கே 2 நம்பர் கொடுத்துருந்தாங்க, ரைட். எக்ஸ் அண்ட் ஒய் ஆர்த்தோகனல்லாம் எப்படி எழுதுகிறோம்? நாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் மைனஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். ஈக்குவல் இங்கே என்ன வரும்னா நாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாம் ஒய் ஸ்கொயர், இதனோட எக்ஸ்டென்ஷன் தான் அது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் நாம் எக்ஸ் டூ ஸ்கொயர் அப் டு நாம் எக்ஸ்என் ஸ்கொயர். அதாவது இந்த பித்தாகரஸ் தியரத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் கூட சொல்லலாம் இதை. அதில் வந்து ஃபார் 2 வெக்டர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு தான் நமக்கு அது கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே என் டேம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் திங்கிங் ஓரளவுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய டைமென்ஷன் மாற்றி இது பண்ணுவீங்க. கஷ்டமாகவும் இருக்கும், நம்பர் ஆஃப் கொஸ்டின் உங்களுக்கு நிறைய கிடச்சிடும் இல்லையா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதுக்காக இந்த டிஎன்பிசிலாம் நம்ம இது பண்ணுறோம். ப்ளஸ் ஆல்சோ நீங்கள் அந்த லைனையும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு லைன் உள்ளே போய்ட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டீச்சர்ஸ் பிஜிடிஆர்பிக்கும் இது பண்ணுங்கள். இது வந்தாலும் இதையும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம படிச்சிருக்கிற ஒரே இதை டேமையை விடுவானே. ஏன்னா நமக்கு ஒரு சிலருக்கு வந்து அதை லைஃப் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி எக்ஸாமில் பிளான் ஏபியில் போகும்போது அது அழகாக மாறிடும். ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். எஸ்பெஷலி இந்த வீடியோ பிடிச்சா தம்ஸ் அப் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.